அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஆட்டுக்குட்டிங்க எல்லாத்துக்குமே முடி வெட்டுற வேலையை நம்ம ஆரம்பிச்சாச்சு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆடுங்கள் எல்லாத்தையும் நம்ம விற்பனை செய்ய போகிறோம். This video is sponsored by BuyMote e-shopping. நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக BuyMote சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். BuyMote மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. இப்போ தான் ரம்ஜான் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. நம்ம இந்த குட்டிகளை எல்லாமே ரம்ஜானுக்கே கொடுத்துடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல, சரி பக்ரீத் வரைக்கும் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் இடம் கூடுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷனில் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் நம்ம சரியாக முடி வெட்டியிருந்தா, இந்த நேரத்தில் குடல் புழு கொடுத்துருந்தா நமக்கு பக்ரீத் அப்போ நமக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு கொஞ்சம் நல்லாவே தெளிவாக இருக்கும், எடை பிடிச்சிருக்கும், பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு தோரணையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னும் 2 மாதம் கழிச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இத்தனை நாள் ஆடுக்கு முடி வெட்டுறக்க மிஷின் நம்ம வெளியில் தான் வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளே ஒரு மிஷின் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ பட்ஜெட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வாங்கியாச்சு. ஸோ இந்த மிஷின் வந்ததுலேருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் ஊரில் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆடுகளுக்கு ஏன் முடி வெட்டணும், முடி வெட்டினா என்ன யூஸு, இதுக்கு எதுக்கு மெனக்கிட்டு நம்ம இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும், மிஷின் வாங்கணும், இல்லை வாடகைக்கு மிஷின் வாங்கி ஏன் முடி வெட்டணும், முடி வெட்டுறது கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு எனக்கும் ஆரம்பத்தில் தோணிக்கிட்டு தான் இருந்துச்சு. நானும் இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன், நிறைய பேர்கிட்டையும் கேட்டேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடுகளுக்கு மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமா சாணியுமா பார்த்திங்கன்னா இந்த செம்பரி ஆட்டுக்கு உடம்பு ஃபுல்லாமே ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அழுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத அழுக்குங்க, மற்றபடி நோய் மற்ற ஆட்டுக்கு இருந்துச்சின்னு சொன்னால், சளி அந்த மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆடோட உடம்புலேயே தங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அடிக்கடி குளிக்க வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால 2 நாள் 3 நாள் இருந்தாலே பார்த்திங்கன்னா மற்ற ஆடுகளுக்கு பூரா பரவிடுது. சரிங்களா? ஸோ அது நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் முடியை வெட்டி விட்டே ஆகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆடுங்களுக்கு உடம்புல உண்ணி பூச்சி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த முடிங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒளிஞ்சி உட்காந்துக்கிறதுங்க. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளால் எடுக்க முடியாது முடி இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி முடி வெட்டியாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆடுங்களுக்கு உண்ணி பூச்சிகள் தொல்லை இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்கான மருந்து கொடுக்கறதுக்கு நமக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளுக்கு இப்போ நம்ம விற்பனைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏன் முடி வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு புதுசாக தோல் அதாவது அந்த முடி வரும்போது அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் மேய்ச்சலில் போதுமான சத்து கிடச்சிதுன்னு சொன்னால் ஆடோடைய அந்த முடிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதை நம்ம பார்த்தாலே நோட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் தென் மாவட்டங்களில் ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடுகளுக்கு சாப்பிட்ற உணவில் பாதி இந்த முடிக்கே போயிடுது, பாதி இந்த கொம்புக்கே சத்து போயிடுது, ஆடுங்களுக்கு கறியில் சத்தே வரமாட்டேக்கு, கறி பிடிக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடியை வெட்டணும், முடி வெட்டலைன்னா முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்குற தீவனம் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிக்கே போயிடும். அந்த முடியினால் நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதனால் முடியை வெட்டணும்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயம்னு எனக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் தெளிவாக கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஆனால் மேலோட்டமாக எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதில் இந்த முடி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆடோடைய உடம்புல இருக்க எல்லா சத்தையும் உறிஞ்சிடும். அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிக்கு எல்லா சத்தும் போகுதுன்னு சொல்லி எல்லாரும் தவறாக ஒரு புரிதலோடு இருக்காங்க. சரிங்களா? இது நிறைய பேர் இதை ஆமாம் முடிக்கு தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து உங்களுக்கு ஏற்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எது கரெக்டு எது தப்பு அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஆட்டுக்கு நம்மளுக்கு முடி வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தட்டி விட்டு நம்ம கொண்டு போகிறதுக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகுது. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளோ நேரத்தில் இந்த மிஷினை யூஸ் பண்ணி முடி வெட்டியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம ப்ரொஃபஷனலாக டெய்லி ஆடுக்கு முடி வெட்டினது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரு 30-40 ஆடுகளுக்கு எப்போயாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம இந்த மாதிரி முடி வெட்டுறதுனால நமக்கு அதிகமான நேரம் எடுத்துக்குது. ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வெட்டின ஆடு பார்த்திங்கன்னா நல்லா ஏரியில் முங்கி குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஆட்டுங்களுக்கு பார்த்திங்கன்னா சகதியமாக கொஞ்சம் உடம்புல அழுக்கு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பிளேடுமே உள்ளே இறங்கலை, வெட்டுறதுலேயே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் முடி வெட்டுறது என்னை கேட்டால் ரொம்ப ஈஸியான வேலை. நிறைய பேர் சொன்னாங்க குளிக்க வச்சுட்டு வெட்டினோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி எப்படி மிஷின் தானே வெட்ட போகுது, ஈஸியாக வெட்டிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் அசால்ட்டாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் குளிக்க வச்ச ஆடுங்க நல்லா காஞ்சி பிசு பிசுப்பாக உடம்புல இல்லாத ஆடுங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஸியாக இந்த மிஷினை வச்சு நம்ம வெட்டி விட்டுடலாம்.
முக்கியமான விஷயம், ஆடு பிடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 பேராவது வேணும், சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா. இல்லைன்னு சொன்னால் பெரிய ஆளாக இருந்தால் ஒரு 2 பேரை ஒருத்தர் மிஷினில் வச்சு வெட்டுறதுக்கும் இன்னொருத்தர் வந்து பிடிச்சிக்கிறதுக்கும் தேவைப்படுது. நம்ம வெளிநாட்டுகளில் ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தலையை லாக் பண்ணிடுவாங்க, மிஷினில் போட்டு மாட்டிப்பாங்க, சல்லுன்னு ஒரே ஆளே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த ஆடுங்க வந்து அசையாமல் நிற்கிதுங்க. நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் வந்து 2 பேராவது வந்து தேவைப்படுறாங்க அந்த ஆட்டுக்குட்டிக்கு முடி வெட்டுறதுக்கு. நீங்கள் ஆட்டுக்குட்டியை விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் மறக்காமல் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோவில் வந்து போதுமான தகவல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.